ஊழியத்துக்கு வந்த போது நேராக ஒரு தலைமை சபைக்கு தான் போனேன். அங்கே நிறைய பேர் இருந்தாங்க. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை திரள் கூட்டமான மக்களோடு நான் கர்த்தரை ஆராதித்தேன். அவங்களோடு நான் ஐக்கியம் வச்சுருந்தேன், அவங்களோடு பழகினேன். ஒரு பெரிய கூட்ட நடுவில் இருந்தேன். ஒரு நாள் என்னை வந்து ஆவடியில் கொண்டு விட்டாங்க. இங்கே தான் ஊழிச்சேன். இங்கே வந்தால் அந்த மூலையில் ஒரு சர்ச் இருந்துச்சு. குறைந்த மக்கள், ஒரு 10-15 பேர் உட்கார்ந்து ஆராதிக்கிற ஒரு சிறிய கூட்டம் இருந்துச்சு. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, ரொம்ப வேதனையாக இருந்துச்சு. ஞாயிற்றுக்கிழமைனா அந்த சங்கீதக்காரன் சொன்னது போல பண்டிகை காலங்களில் போகிறது போல இருந்துச்சு. ஆனால் இப்போ என்னன்னா ஒரு சின்ன மந்தை. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ரொம்ப ஜெபம் பண்ணேன். 3 நாள் 7 நாள் ஃபாஸ்டிங் இருந்து ஆண்டவரை பார்த்து ஜெபம் பண்ணேன். ஒரு நாள் என்னுடைய வாழ்க்கையில் மறக்கவே முடியாது. ஒரு வெள்ளிக்கிழமை சாயங்காலம் காமராஜ் நகரில் ஒரு விசிட்டிங்காக நான் போனேன். சைக்கிள், அப்போ எனக்கு சைக்கிள் தான். நான் அங்கே ஓட்டிகிட்டு இருந்தேன். அதே பழைய சைக்கிளை கொடுத்துருந்தாங்க. அந்த பழைய சைக்கிளை ஓட்டிட்டு நான் அந்த பக்கம் போனேன். அன்றைக்கு இந்த தியேட்டரில் ஒரு நியூ ஃபிலிம் ரிலீஸ். நான் போகிற நேரம் ஜனங்கள் தியேட்டர்லேருந்து வெளியே வராங்க. ஃபுல், இப்போ கொஞ்சம் அகலமாக இருக்கு ரோடு, அப்போ இவ்வளோ அகலமாக இருக்காது. ஃபுல் க்ரௌட். என் சைக்கிள் போக முடியாது. எனக்கு என்ன நடந்துடாது. இவ்வளவு க்ரௌடை பார்த்தோன்னே எனக்கு ஒரு வேதனை வந்துருச்சு. அப்படியே நின்றுட்டு அந்த வால் போஸ்டே பார்த்துட்டு அப்படியே கண்ணில் இந்த கண்ணீர் வந்துக்கிட்டே அழுதுகிட்டு, ஆண்டவரே, ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிற இடத்துக்கு விட்டு 10 பேர் வெளியே போனாங்க. இந்த பிசாசை பார்த்துட்டு இத்தனை நூற்றுக்கணக்கான மக்கள் ரோடு ஃபுல்லாக போகிறாங்க. இங்கே இருக்கிற தேவனா, நான் சொல்கிற தேவனா? அப்படியே அந்த வால் போஸ்ட்டை பார்த்து அழுதுகிட்டேன். நல்ல வேளை நீங்கள் யாரும் அப்போ இல்லை. நீங்கள் இருந்திருந்தீங்கன்னா எனக்கு அடுத்த நாள் பிட் நோட்ஸ் அடித்து கொடுத்துருப்பீங்க. நான் பார்த்தேன், நம்ம பாஸ்டர் 1/2 மணி நேரமாக இந்த பொம்பளையே பார்த்துக்கிட்டு இருந்தார். அந்த சினிமாக்காரியை அப்படி உட்கார்ந்து பாஸ்டர் ரோடையே மறந்து அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காரு அப்படின்னு அடிச்சிருப்பீங்க. நல்ல வேளை நீங்கள் ஒருத்தர் இல்லை, கர்த்தரங்களை காப்பாற்றிட்டார். நான் அந்த பொம்பளையை பார்க்கல, அந்த போஸ்டரை பார்க்கல, அந்த தியேட்டரை பார்த்து அப்படியே கண்ணில் தண்ணி காரதாரியா. நான் எவ்வளோ நேரம் நின்னேன்னு தெரியல. திடீர்னு எனக்குள்ள உணர்வு வந்து, ஐயா நம்ம எங்கே நிற்கிறோம்? சினிமா தியேட்டர் நிற்கிறோம். சைக்கிளை வேகமாக எடுத்துட்டு காமராஜ் நகரில் போனோம். அப்போ காமராஜ் நகரில் கருமாரி அம்மன் ஆலயம்னு ஒரு ஆலயம் இருக்குது, இப்பவும் இருக்கு. ஆனால் இப்போ அதுக்கு வல்லமை இல்லை. முன்னால் அந்த நாட்களில் இந்த இங்கே திருவேற்காடு ஒன்று இருக்குது, அங்கே மாதிரி இது ஒரு பெரிய கூட்டம், க்ரௌடு, பயங்கரமான. அன்றைக்கு அங்கே ஒரு ஃபெஸ்டிவல். அந்த கருமாரியம்மன் கோயிலை தாண்ட முடியாது, பயங்கர க்ரௌடு. சைக்கிளில் நின்றுட்டு இந்த கோபுரத்தை பார்த்து அழுதேன். ஆண்டவரே, இது என்ன இவ்வளோ க்ரௌடு இருக்கு? என்கிட்ட 10 பேர் போகிறாங்க. அங்கே எவ்வளோ நேரம் அழுதேன்னு தெரியாது. திரும்ப உணர்வடைந்து நான் வீட்டுக்கு வந்தேன். சாயங்காலம் ஒரு மீட்டிங். இன்றைக்கும் நான் பேசின செய்தி ஞாபகம் இருக்கு. HFல மீட்டிங்கை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தேன். என் ஒய்ஃபு கேட்டாங்க, என்ன ஒரு மாதிரி வர்றீங்க? போகும்போது உஷாராக போனீங்க, என்ன ஒரு மாதிரி வரீங்கன்னு. இல்லை, எனக்கு சாப்பாடு வேண்டாம். எதுக்கு? நாங்கள் இல்லை, எனக்கு சாப்பாடு வேண்டாம், ராத்திரி ஜெபம் பண்ண போகிறேன். ராத்திரி ஜெபம் பண்ணேன். காலையில் கேட்டாங்க, பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இல்லை வேண்டாம், நான் ஜெபம் பண்ண போகிறேன். மத்தியானம் ஆயத்தம் பண்ணி கேட்டாங்க, இல்லை வேண்டாம், நான் ஜெபம் பண்ண போகிறேன். நாள் ஒன்றும் குறிக்கல. ஆனால் ஆண்டவர் இந்த பாரத்தை ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அப்படியே கடந்து முதல் முறையாக ஒரு நீண்ட நாட்கள் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து கதறுவதற்கு 40 நாள் ஆண்டவர் சமூகத்தில் கண்ணீரை மாத்திரம் ஊற்றினேன். எனக்கு பலன் இல்லை. ஆனால் ஆண்டவர் சமூகத்தில் கேமி சோல் பேப்பரில் எழுதி தலைக்கு மாட்டில் வச்சுக்கிட்டு, ஆண்டவரே எனக்கு பாரம், எனக்கு ஆத்மா வேணும், எனக்கு ஆத்மா வேணும். நான் சொல்கிறேன், நான் நினைச்சே பார்க்கலங்க. இந்த விரிவாக்கத்தை நான் நினைச்சு கூட பார்க்கலங்க. என் கனவுல கூட நான் காணலைங்க. என் படிப்புக்கோ என் தகுதிக்கோ
என்னுடைய எதுக்குமே நான் தகுதி இல்லாத எனக்கு ஒரு சைக்கிளோடு வந்தேன். இன்றைக்கு 3 பரிவாரங்களோடு நான் இருக்கேன். இங்க ஃபுல்லு, அங்க ஃபுல்லு, எல்லாம் ஃபுல்லு. நான் தாழ்மையா சொல்றேன், கர்த்தர் மன்னிப்பாராக. இங்க இருக்கிற கூட்டத்தை காட்டிலும் பல மடங்கு கூட்டம் வெளியில பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எந்தெந்த நாட்டில இருந்தெல்லாம் வந்து காணிக்கை செலுத்தி, நேற்றைக்கு ஒருவர் வந்து பெரிய காணிக்கை கொடுத்தாரு. உங்க செய்திகள் எங்களுக்கு அவ்வளவு ஆசீர்வாதமா இருக்கு பாஸ்டர். நான் 3 வருஷமா ட்ரை பண்றேன் உங்களை வந்து பார்க்கறதுக்கு. நாட்டில இருந்து வரும்போதெல்லாம் ட்ரை பண்றேன், கிடைக்கல. இந்த மாதிரி நான் கிடைச்சேன். என்னோட உட்கார்ந்து சில மணி நேரம் செலவழிச்சு சந்தோஷமா எனக்கு ஒரு பெரிய காணிக்கையை கொடுத்து, இது உங்களுடைய பர்சனல், உங்கள் தனிப்பட்ட முறையில் வச்சுக்கோங்க. இல்லை பிரதர், எனக்கு தனிப்பட்ட முறையில் எந்த தேவையும் இல்லை பிரதர். ஊழியத்துக்காக நான் சொல்வேன், கர்த்தண்டைக்கு இன்னைக்கு சில விரிவாக்கத்தெல்லாம் பார்த்து என்னெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு புரியல. நான் உங்கள்கிட்ட சொல்வேன், எப்பா ஏன் விரிவாக்கத்தை எனக்கே புரிய முடியலப்பா. எனக்கே புரியாத போது உனக்கு எப்ப புரியும்? எனக்கு ஒரு வசனம் மட்டும் தெரியுங்க, என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவாறு செய்வேன். உன் புத்தி கெட்டாத காரியங்கள், உனக்கு அறியாத காரியங்கள் உன் புத்திக்கு என்ன செய்யாது. உண்மையா சொல்றேங்க, இந்த ஊழியத்திலே ஆண்டவர் தர்ற விரிவாக்கம் என் அறிவுக்கு எட்டாதுங்க, என் அறிவுக்கு எட்டாது. இன்னைக்கு யூடியூப்ல ஏறக்குறைய 26,000 பேர் சந்தாதாரராக இருக்கிறாங்க. நான் சொல்லுவேன், ஒரு தமிழ் சர்ச் 26,000 பேர் யூடியூப்ல சந்தாதாரராக இருக்கிற ஒரு தமிழ் சர்ச் ஒன்லி ஒன் சர்ச், ஆவடி சர்ச். உலகத்தின் பல பகுதிகளில் ஆராதனை முடிஞ்சு நான் வெளியே போனா, இன்னைக்கு இங்க உழவு உட்கார்ந்து இருக்கிறீங்க, ஆராதனை முடிஞ்சு நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு முதல்ல யூடியூப் ஓபன் பண்ணி இன்னைக்கு எத்தனை பேர் பார்த்துருக்காங்க? ஏறக்குறைய 5,000 பேர், 6,000 பேர் ஒரு சண்டே. ஒரு வாரத்துக்குள்ள பல ஆயிரம் பேர், எங்கிருந்தெல்லாமோ செய்திகள். இந்த விரிவாக்கம் எப்படி வந்துச்சு? இந்த ஓட்ட பிரசங்கத்துக்கு இவ்வளவு மரியாதைன்னா, நான் சொல்வேன், அருமையானவர்களே, இது பலத்தினால் அல்ல, என் படிப்பினால் அல்ல, என் திறமையினால் அல்ல. நான் சொல்லுவேன், ஆண்டவர் கிருபையினால. முழங்கால முடக்கி பாருங்க. கர்த்தர் வானம் திறப்பாரானா தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா? எனக்கு ஒரு பாஸ்டர் சொல்லி கொடுத்தாரு, தாமஸ், நம்முடைய ஊழியத்தில் ஒண்ணு வச்சுக்கணும். கர்த்தர் நம்முடைய ஊழியத்தில் வானம் திறக்கிற வரைக்கும் அவரோட போராடுவோம், உண்மையை காப்பாத்திக்குவோம். ஆண்டவரோட ராத்திரியும் பகலும் போராடு. வானம் திறந்துட்டாரு, அவ்வளவுதான், நடக்கிறதே வேற. அது வரைக்கும் விடாத. தேவன் வானம் திறக்கிற வரைக்கும் விடாத. எனக்கு கற்றுக் கொடுத்த ஆசான்கள் அப்படிதான் கற்றுக் கொடுத்தாங்க. என்ன உழைக்கவோ பாடுபடவோ சொல்லல, போராட சொன்னாங்க. போராடு, தேவன் வானம் திறக்கணும். நான் சொல்லுவேன், இத்தனை கனிகளை, ஆயிரக்கணக்கான மக்களை என் கண்ணில் இந்த முதிர் வயதில் பார்க்கிறேன்னு சொன்னா, நான் சொல்லுவேன், என் கையில் ஒண்ணுமே இல்லைங்க, தேவன் வானம் திறந்திருக்கிறார். எனக்கு தெரியும். பண விஷயமா இருக்கட்டும், கர்த்தர் வந்து பெரிய ஒரு விரிவாக்கத்தை பண விஷயத்தில் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆட்கள் விஷயத்தில், வசன விஷயத்தில், வெளி உலகக்கு நம்ம ஆசீர்வாத விஷயத்தில் கர்த்தர் விரிவாக்க எப்படி கொடுத்தாருன்னா, ரொம்ப கரையம் கொடுத்துருக்குறேங்க, ரொம்ப கரையம் கொடுத்துருக்கேன், கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். நான் சொல்வேன், அன்பான விசுவாசிகளே, ஜெபம் பண்ணுங்க.